நிறைய கிராமங்கள் வந்து சொல்லுவாங்க, சாமி எங்க வீட்டுக்காரோட காலடி மண் எடுத்து சேவனம் செஞ்சுட்டாங்க, அதே போல சாமி என்னுடைய மனைவியோட காலடி மண் எடுத்து சேவனம் செஞ்சுட்டாங்க, சாமி என்னுடைய குழந்தைகளோட காலடி மண் எடுத்து சேவனம் செஞ்சுட்டாங்க, எங்க அப்பா அம்மாவோட காலடி மண் எடுத்து சேவனம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பதிவு விளக்கம் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. இந்த பதிவுல அப்படி பார்க்கிறப்ப காலடி மண்ணு மட்டும் சேவன தோஷம் செய்ய முடியாதுங்க ஐயா. எந்த ஒரு நபருக்கு வந்து சேவன தோஷம் செய்யறாங்களோ அவங்களோட வலது காலடி மண்ணை எடுத்து அதோட சுடுகாட்டில் இருக்கக்கூடிய மண் பிணம் எரிச்சி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மண்ணை வந்து ஒரு பிடி எடுப்பாங்க. அந்த காலடி மண்ணும் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த பிணம் எரித்த மண்ணும் அதோட வந்து சேர்ந்து சில மூலிகை அப்படி பார்க்கிறப்ப நீண்டா நாளின்னு சொல்லக்கூடிய அந்த மூலிகையோட உதவி கொண்டு தான் ஒரு நபருக்கு நிரந்தரமாக காலடி சேவன தோஷம் செய்வாங்க. காலில் வந்து அடிக்கடி ரத்த காயம் ஏற்படும், அடிபட்டுக்கிட்டே இருக்கும். காலப்போக்கில் பார்க்குறப்ப அந்த கால் ஆகப்பட்டது புண்கள் ஏற்படும். சில பேருக்கு பக்கவாதம் கூட வரும். அந்த காலை பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே அதிகபட்சமாக பக்கவாதம் வருவதற்கு மூலாதார காரணம் சேவன தோஷம் தான், பில்லி சூனியம் தான்